மவுண்ட் கைலாஷ் என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ட்ரிப். காட்மண்டுலேருந்து பசுபதிநாத் டெம்பிள்லேருந்து கிளம்பணும். குருஜி தான் கூப்பிட்டு போனார். இந்த பசுபதிநாத் டெம்பிளே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். அற்புதமாக இருந்துச்சு. இந்த பெல்லு ட்ரை பண்ணேன். அங்கே யோகா மடத்தில் செஞ்சுட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். குருஜி தான் எல்லாத்தையும் தொடங்கி வச்சார். எனக்கு போகிறப்ப எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய லாங் ட்ரிப்பாக இருக்கும் அப்படின்னு. காட்மண்டுலேருந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்ஸ். ரிஷுவலி ரிவர் ஃபுல்லு பியூட்டிஃபுல் ஃபாரஸ்ட் வழியாக போனோம். மவுண்டெயின்ஸ்லாம் சாதாரண ஹைட் இல்லை, ஏகப்பட்ட ஹைட்டு. இந்த மாதிரி ஹைட்டு மவுண்டன்ஸ் பார்த்ததுல இந்த மாதிரி ரோடு நான் போனது கிடையாது. என்னோடய அனுபவத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா வீடியோவில் பார்த்தேன். எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் பழகிட்டாங்க. லாங்குவேஜ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அருவிகள் எப்போ பார்த்தாலும் வாட்டர் ஃபால். சைனா பார்டருக்கு வந்துவிட்டோம். மொத்தம் இது 10 நாள் ட்ரிப்பு. அது ஃபஸ்ட் நாள் செகண்ட் நாள் சைனா பார்டர் வந்தாச்சு. அங்கே இருக்கிற லாரிங்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சரி ஃபோட்டோவில் காட்டலான்னு சொல்லி போட்டிருக்கேன். அந்த சைனா பார்டருக்குள்ளே வந்தாச்சு. வந்தோடனே ரொம்ப 5 ஹவர்ஸ் இமிக்ரேஷன் செக் அவுட் பண்ணி தான் வந்தான். இவர் தான் எங்களோட டூரோட கைடு. சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணார். ஃபார்மசியில் மெடிசின்ஸ்லாம் வாங்கிட்டு ஆக்சிஜன்லாம் வாங்கிட்டு, நான் வாங்கலை, எல்லோரும் வாங்கினாங்க. ஒரு ட்ரையல் வாக் போனோம். அப்படி தான் கிளம்பணும் யாத்திரா. பஸ்ஸில் ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லோரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. நடுப்புற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் நிப்பாட்டினாங்க. அமேசிங்காக இருந்துச்சு. குளிக்க முடியல, அது ஒரு இதாக கவலை. பட் அப்படியே அடுத்தது முடிச்சுட்டு நேராக போனோம்னா ஆக்சிஜன்ஸ்லாம் எனக்கு தேவையில்லைன்னு நான் சொன்னேன் அந்த வீடியோவில். தான் நடுப்புற அப்பப்போ நிறுத்தும் போது இந்த மாதிரி மவுண்டன்ஸ்லாம் அழகாக ரசித்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு. ஃபுல்லாக மலைகள் தான். 1000 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச். அப்பப்போ ஒரு டவுன் வரும். அந்த டவுனில் இறங்கி ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு கிளம்பியாச்சு. இதான் நாங்கள் 12 கிலோமீட்டர்ஸ் வாக் ஆன் த டே. இது வழியாக பூந்து வந்தால் எல்லாம் நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம குருஜி வந்தார். குருஜி வீடியோ எடுத்தேன். நான் என்ன எடுக்க முடியல, குளிர். ஒரு டைம் மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும். அடுத்த டைம் என்ன நினைக்கிறோம் நமக்கே தெரியாது. ஹைட் ஆல்டிடியூட் போக 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 குருஜி வாழ்த்துருச்சு. ஸ்னோ வேறு அதிகமாகிடுச்சு. -4 டிகிரிஸ்க்கு மேலே இருந்துச்சு டெம்பரேச்சர். அப்படியே போக 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 ஒரு விஷயமும் அதிசயமாக இருந்துச்சு. என்னால் நடக்கவே முடியல. தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. அந்த தண்ணியை தான் எடுத்து சுத்தம் பண்ணி அப்படியே குடிச்சிட்டு போயிட்டே இருந்தோம். ஒரு டைம் டயர்டாச்சு. அதனால குருஜி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தார். ஃபுல் சப்போர்ட் பண்ண போய்கிட்டே இருக்கும். நான் ஸ்டாப் 12 கிலோமீட்டர். நார்மலாக அது 12 கிலோமீட்டர் நம்ம நடந்தோம்னா 2 ஹவர்ஸில் நடந்துடலாம். 2 to 3 ஹவர்ஸு. நான் நடக்கிறேன். ஃபுல்லாக ஃபாகு, பனி, இயற்கையை ரசித்து போயிட்டே இருக்கேன். மூச்சை விட முடியல. அங்கே என்ன நினைக்கிறோன்னே தெரியல. அப்புறம் இங்கே ஒரு அனிமல் சூப்பரான சவுண்டை மட்டும் கேளுங்க. அனிமல் சவுண்ட் அற்புதமாக இருக்குது இல்லையா? பிக்காவா அது பேர். அதுக்கப்புறம் இந்த மவுண்டன் கிட்ட வர 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 ஒரு குருஜி பாட்டு பாடிட்டு இருந்தார். சரி ஓகே, நம்ம இந்த வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு இந்த கைலாஷை பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நம்ம மதம் இல்லை, ஜைனிசம், புத்திசம், பான், இந்துயிசம் 4 பேருக்கு இவர் தான் ஒரே கடவுளாமா. இதை அற்புதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணால் நீங்கள் நம்ம நேரில் வந்தால் தான் பார்க்க முடியும். கொஞ்சம் கஷ்டம்தான் மேலே ஏறுது. எனக்கு 8 மணி நேரம் ஆச்சு 12 கிலோமீட்டர் போகிறதுக்கு. ரொம்ப மெதுவாக நடந்தேன். அங்கே இருக்கிற ஒரு அமைதி, பீஸ் நல்லா இருந்தது. கோல்டு கலரில் மாறினதையும் எடுத்தாச்சு. 3.25 மணி நேரம் வெயிட் பண்ண. நைட்டு 9:30 மணி எடுக்கும்போது அங்கே இருக்கிற மக்கள்லாம் நடந்தே போகிறாங்க. நடந்து மட்டும் போகிறது மட்டும் பிரச்சனை இல்லாமல் கீழே விழுந்து போகிறாங்க. இதான் கங்கா உருவாகிற இடம். அங்கே பாருங்கள், அழகான ஒரு ஆர்டிகிள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு. இதான் கிளேசியர். இதுதான் டாப் ஆஃப் த வேர்ல்ட், 27,000 ஃபீட்டு. இது கிளேசியர். இங்கே நான் போகிறது கஷ்டம். அது திரும்பி வந்துட்டுருக்கோம் கிளேசியர். அப்போ அதோட இன்னும் கஷ்டம். யாக்கெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷம் இருந்தது மனசுக்குள்ளே. அதுக்கப்புறம் அந்த மலைகள்லாம் பார்க்கும்போது இவங்க எப்படி இதெல்லாம் பண்ணாங்கன்றது ஆச்சரியமாக இருந்தது. அவன் அருள் இல்லாமல் ரொம்ப கஷ்டம். போகிறது மட்டும்தான் தெரியும். திருப்பி எப்படி வந்தோம்லாம் தெரியல. வந்து சேர்ந்தாச்சு. இந்த கல்லெல்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம ஒரு கேவர் கஞ்சி தான் குடிச்சிட்டு இருக்காங்க. அது ஹாட் வாட்டரில் போட்டு அந்த பவுடர் கலைச்சி குடிக்கிறாங்க. அதான் அவங்க சத்தாமா. அங்கே இருக்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸில் தண்ணியை கொஞ்சம் உங்களுக்கு காட்டணும் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. நேபாள்ஸ் மோமோஸ் சாப்பிட்டுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர வழியில் நம்ம தலைவர் சீமானை பார்த்தேன். எனக்கு உரையாடுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் கிடைக்கல. ஆனால் ரொம்ப நல்லா பேசினார். அம்மா அப்பா பார்த்துட்டு வீட்டில் அம்மா பார்த்துட்டு அண்ணனையும் பார்த்துட்டு ஃபேமிலி மாமா அத்தை எல்லாரையும் பார்த்துட்டு ஸ்ரீலங்கா வழியாக வந்து நம்ம ஊர் கோயிலில் சாமியும் கும்பிட்டுட்டு ஊருக்கு வந்தாச்சு. வாழ்க வளமுடன் எல்லாருக்கும்.